ஏ ஹாய். டுடே லன்ச் மெனு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு வந்து சுட சுட சாதம், அதோட தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு செலிப்ரிட்டியோட ஃபேவரெட்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளோட தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு வெறும் சால்ட், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி இது மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து சூப்பராக பண்ணியிருந்தேன் பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கப்புறம் ஹோம்மேட் தயிர், ஒரு ஃபுல் கப் தயிர் எடுத்துப்பேன். ஏன்னா வீட்டில் வந்து பசும்பால் காய்ச்சி உரம் ஊற்றின தயிர் அப்படின்றனால டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தயிர் வந்து உரம் ஊற்றி வீட்டில் சாப்பிட்றது இன்னமும் ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய், ஸோ அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாயில் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊறுகாய் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் தான். ஆனால் நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி க்ரீமியான தயிர் சாதம், அதை தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, எனக்கு வாரத்தில் 7 நாளும் கொடுத்தாலும் இதை எனக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி ஃபுட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையோட லாங் வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங்.